நான் டாக்டர் எஸ் ராஜசுந்தரம், சிஇஓ ஆஃப் ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல், டைரக்டர் ஆஃப் ஐஸ்வர்யா கேன்சர் சென்டர், சென்னை. ஸோ சென்னை ஐஸ்வர்யா கேன்சர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பாண்டிச்சேரியில வந்து அடிக்கடி கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம். இன்னைக்கு வந்து ஐசிகான் அப்படின்னு சொல்லி கைனகாலஜிஸ்ட்க்கு ஒரு கைனக் மெலிக்னன்சி, அதாவது பெண் உறுப்புகள் சம்மந்தப்பட்ட கேன்சர் பத்தி, அதுவும் பிரஸ்ட் கேன்சர் சம்மந்தப்பட்ட கேன்சர் பத்தி ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்றதுக்காக வந்திருக்கோம். கான்ஃபரன்ஸ் நல்லபடியா முடிஞ்சது. இதுல வந்து பிரஸ்ட் கேன்சர் பத்தி சொல்லணும்னா ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ்ல எப்படி கண்டுபிடிக்கிறது, 3D டோமோசிந்தசிஸ் என்ன, அது மாதிரியே எவ்வளோ ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சு எப்படி மார்பகத்தை காப்பாற்றிய ஆப்ரேஷன் பண்ணி முழு மார்க்கத்தை எடுக்காம வைத்தியம் பண்ணலாம், அதை பத்தி நிறைய டிஸ்கஷன் இருந்தது. அது நாங்கள் எப்படி பண்றோம் அப்படிலாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் கீமோதெரப்பி, இம்யூனோதெரப்பி, ரேடியோதெரப்பி, லேட்டஸ்ட் ரேடியோதெரப்பி வந்து சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் எப்படி ரேடியோதெரப்பி பண்ண முடியும், அதெல்லாம் பிரஸ்ட் கேன்சர் பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் கைனக் கேன்சர்ஸ், அதாவது பெண்ணுக்கு சம்மந்தப்பட்ட கேன்சர்ஸ், யூட்ரஸ் கேன்சர், சர்வைக்கல் கேன்சர், கர்ப்பப்பை வாய் கர்ப்பப்பை கேன்சர், இதுகளை பத்தி, ஓவரியன் கேன்சர், இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். இதுல வந்து என்னன்னா, கர்ப்பப்பை கேன்சர் வந்து கர்ப்பப்பை வாய் கேன்சர் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது இப்போ, பிகாஸ் ஆஃப் வேக்சினேஷன் அண்ட் ஹைஜீன். ரெண்டாவது வந்து அதுக்கு எப்படி லேட்டஸ்டா ட்ரீட் பண்ண முடியும், சர்ஜரி எப்படி, ரொபோட்டிக் சர்ஜரி, லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி, ரேடியோதெரப்பி எப்படி, அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ரெண்டாவது வந்து கர்ப்பப்பை கேன்சர், எண்டோமெட்ரியல் கேன்சர் சொல்லுவோம். அதுல ரொம்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்திருக்கு. மாலிகுலர் பெத்தாலஜி, மாலிகுலர் சப்டைப்பிங், அதெல்லாம் வந்து அதனால எந்தெந்த பேஷண்ட் கீமோதெரப்பி வேணும், எந்தெந்த பேஷண்ட் கீமோதெரப்பி வேண்டாம், அதை பத்திலாம் நிறைய டிஸ்கஷன் இருந்தது. ரொம்ப ஹெல்த்தி டிஸ்கஷன், நிறையவே நாலேஜ் ஷேரிங் இருந்தது. ஹைபெக்னு ஒரு ப்ரொசீஜர் பத்தி, அது யாரும் அதிகம் பண்றது இல்லை, ஹைப்போதெர்மிக் இன்ட்ராபெட்ரல் கீமோதெரப்பி அப்படின்னு. இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லணும்னா, இப்போ ஓவேரியன் கேன்சர் இருக்கு, இல்ல அப்பண்டிகுலர் கேன்சர் இருக்கு அப்படின்னா, அது வந்து வயிறுல ஃபுல்லா பரவி இருந்துச்சு அப்படின்னா ஸ்டேஜ் 3Cன்னு சொல்லுவோம். அந்த ஸ்டேஜ்ல வந்து நிறைய பேர் வந்து வெறும் கீமோதெரப்பி மட்டும் கொடுப்பாங்க, சர்ஜரி மட்டும் பண்ணுவாங்க. பட் ஒரு எப்படியும் 2 வருஷம் 3 வருஷம் டிசீஸ் திரும்ப வந்துடும். திரும்ப வந்து அதுக்கப்புறம் காப்பாற்ற ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் கீமோதெரப்பி கொடுத்து நல்லா சுருக்கிட்டு, அதுக்கப்புறம் சைட்டோடிடக்டிவ் சர்ஜரி அப்படின்னு ஒரு மேஜர் சர்ஜரி பண்றோம். சேஃப் சர்ஜரி தான், பட் கொஞ்சம் மேஜர் சர்ஜரி. அது பண்ணி வயிறுல இருக்க கேன்சர் சம்மந்தப்பட்ட செல்கள் அத்தனையும் கம்ப்ளீட்டா எடுத்துடுறோம். கடைசியில் பார்த்தா எந்த கேன்சர் செல்ஸுமே இல்லாத மாதிரி அந்த அளவுக்கு ஒரு மேஜர் சர்ஜரி பண்ணிட்டு, எல்லா தேவையான தேவையில்லாத ஆர்கன், கேன்சர் அஃபெக்ட் ஆர்கன்லாம் எடுத்துட்டு திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்றோம். இது முடிச்சதுக்கு அப்புறம் வயிற்றுக்குள்ளே ஒரு ஸ்பெஷல் மிஷின் வச்சு 42 டிகிரி சென்டிகிரேட்ல சிஸ்பிளாட்டின் அப்படின்னு ஒரு மருந்து, இல்ல ஆக்சாலிபிளாட்டின் ஒரு மருந்து, மைட்டோமைசின் ஒரு மருந்து, அந்த மருந்தை வந்து 42 டிகிரி சென்டிகிரேட்ல ஹீட் பண்ணி உள்ளேயே சர்க்குலேட் பண்றோம் 1.5 ஹவர்ஸ் 90 மினிட்ஸ்க்கு. அதை சர்க்குலேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தரவா வாஷ் பண்ணிட்டு ட்ரெயின் வச்சு க்ளோஸ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி பண்ணும்போது நிறைய பேர் 5 வருடங்களுக்கு மேல உயிரோட இருக்காங்க. அதாவது 5 இயர் சர்வைவல் ரேட் மோர் தென் 50-60% இருக்காங்க. இந்த பேஷண்ட்ஸ் எல்லாருமே 2-3 வருஷம்